إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய கல்வி நிலையம் மஸ்கட் ஓமானில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்வி நிலையம் நடாத்தக்கூடிய 4வது மாநாட்டின் 2வது நாளில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய இன்றைய தலைப்பு இதயத்தின் மொழி. மொழி என்று சொல்கின்ற பொழுது மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே உதிக்கின்ற ஒன்றை பிறருக்கு தெரியப்படுத்துவதற்கான ஒரு ஊடகம். அது தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, இப்படி பல்வேறு மொழிகள் நமக்கு தெரியும். இதுபோன்றுதான் உள்ளங்களோடு உரையாடக்கூடிய, உணர்வுகளோடு உரையாடக்கூடிய ஒரு மொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. அந்த மொழி, அந்த பாசை, அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு சமூகத்தை இந்த இஸ்லாத்தின்பால் கவர்ந்து இழுத்தார்கள். அவர்கள் பேணிய, அவர்களுடைய வாழ்க்கையில் பேணப்பட்ட அந்த மொழி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பேணிய, அவர்கள் கடைபிடித்த அந்த மொழி என்பது மிக அற்புதமானது, மிக அழகானது, மிக கவர்ச்சிகரமான ஒரு மொழி. அதுதான் உள்ளங்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடிய மொழி. எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அதை குர்ஆனில் மிக அழகாக சொல்கிறான். فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ فَاعْفُ عَنْهُمْ وَاسْتَغْفِرْ لَهُمْ وَشَاوِرْهُمْ فِي الْأَمْرِ. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ. நபியே, அல்லாஹுடைய கருணையின் நிமித்தம், அல்லாஹுடைய கருணையின் மூலமாக லின்தலஹும், நீங்கள் அவர்களோடு மென்மையாக, மிக சொஃப்டாக, கனிவாக, பாசமாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி, நீங்கள் கடின சுபாவமுடையவராக, கல்நெஞ்சக்காரராக, கடின சித்தமுடையவராக இருந்தால் அந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு என்றோ விரண்டோடி இருப்பார்கள். அப்ப நீங்க கடினமாக இருந்தால், கடின சுபாவமுடையவராக நீங்கள் இருந்தால் உங்களை விட்டு அந்த சமூகம் விரண்டோடி இருக்கும். ஆனால் நீங்கள் அவர்களோடு மென்மையாக, அன்பாக, பாசமாக, நேசமாக, இரக்கத்தோடும் பரிவோடும் நடந்து கொள்வதனால்தான் அவர்கள் உங்களை சூழ இருக்கிறார்கள் என்ற அந்த மொழியை அல்லாஹு தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். எந்த ஒரு விடயத்திலும் லீன் அர்ரிஃப்க் என்ற மென்மை இருந்தால், அந்த மென்மை என்ற அந்த பண்பாடு, மென்மை என்ற அந்த குணம் எங்கே பிரதிபலிக்கிறதோ அது இதயத்தோடு உரையாடுகின்ற ஒரு மொழியாக மாறிவிடுகிறது. நீங்க இங்க வாடாண்டு கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்லதுக்கும், இங்க வாங்கம்மா, இங்க வாங்க வாப்பான்னு கூப்பிட்டு சொல்றதுக்கும் இடையில இந்த மொழிதான் உங்களை அந்த 2 தமிழையும் வித்தியாசப்படுத்துகிறது. இங்க வாடாண்டா போடாண்டு போவார், இங்க வாங்கம்மாண்டா எப்படி செய்வாரு, அப்படியே என்னன்னு வந்து கேட்பாரு. 2ம் தமிழ் தான். அந்த தமிழை அழகுபடுத்துகின்ற, அந்த தமிழை இதயத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற மொழி என்ன? மென்மை. அது வார்த்தையால் வரும், செயலால் வரும், வாழ்க்கையால் வரும், எல்லா கட்டத்திலும் வரும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பிரதிபலித்தது. முழு வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும். ஃபிர்அவுன்
ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலகத்திலேயே மிக பயங்கரமான ஒரு பாவத்தை செய்த ஒரு மனிதன் ஃபிரௌன். அல்லாஹ்வை மறுப்பது வேறு, அல்லாஹ்வை நிராகரிப்பது வேறு. பாவம், பெரிய பாவம். அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, அல்லாஹ்வை மறுக்கிறது. ஆனால் فقال انا ربكم الاعلى فقال انا ربكم الاعلى, நான் தான் உங்களோட பெரிய உயர்ந்த ரப்பு என்று சொன்னான் ஃபிரௌன். நான் ரப்புண்டான். நான் அல்லாஹ்வை மறுக்கிறேன், அல்லாஹ்வை புறக்கணிக்கிறேன் என்று சொல்றது வேற விஷயம். நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரப்பு என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனிடத்தில் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை போங்க பிரச்சாரம் செய்ய போங்க என்று சொன்ன பொழுது அல்லாஹு தாலா சொல்கின்ற வார்த்தை என்ன? ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى فَقُولَا لَهُ قَوْلًا لَيِّنًا, அவர்களுக்கு மென்மையா சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க. யாருக்கு? முஸ்லிமுக்கு அல்ல. அப்ப இந்த காஃபிர் தன்னை ரப்புன்னு சொல்ற இந்த ஃபிரௌனிடத்துல போகும் பொழுது நீங்க மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் என்றால், சுப்ஹான ரப்பியல் அலா, என்ற ரப்பு அல்லாஹ் தான், அவனைத்தான் நான் துதிக்கிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்கின்ற முஃமினோடு முஸ்லிமோடு எப்படி நாம் நடக்க வேண்டும்? கடினமாக பேச முடியுமா? வெறுப்புணர்வை விதைக்க முடியுமா? எடுத்தறிந்து பேச முடியுமா? மானத்தில் மரியாதையில் கை வைக்க முடியுமா? சத்தியம் பிரச்சாரம் என்ற போர்வையிலே அடுத்தவனுடைய மானத்திலே குறிவைத்து மானத்தை பங்கப்படுத்தி அவமானப்படுத்துவதை ஒரு பிரச்சாரம் என்று கொள்ளலாமா? முடியாது. அல்லாஹ் ஃபிரௌன்ட்ட போகும்பொழுது என்ன சொல்றான்? ஃபகூலா லஹு கௌலல் லையினா, மென்மையா சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க. எனவே இந்த லையின் என்ற மொழி தஅவா களத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த மொழி பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறது என்ன சமூகம் பெரிய ஆள்னு நினைக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் என்ன தெரியுமா குடிகொண்டிருக்கிறது? இது ஒரு சைத்தானிய குணம். என்ன நினைப்பாங்கண்டா, என்ன எல்லாரும் மதிக்கணும். அவர் சாதாரண ஒரு தொழில் செய்வாரு, சாதாரண தொழில் செய்யறதுனால அவர் குறைந்தவரோ அல்லது பெரிய தொழில் செய்யறதுனால உயர்ந்தவரோ அல்ல. உலக வளமையில சொல்வதாக இருந்தால் பொதுவாக அவரை பார்த்தா நமக்கு அவருக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னு நினைப்போம். ஆனா அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? என்ன மதிக்கணும். பாருங்க, நான் இதை துப்புரவு செய்கிறேன், கூட்டுறேன், அதனால என்ன இவர் கடுமையா பேசிட்டாரு, நான் ஏதோ சின்ன சாதாரண தொழில் செய்யறதுனால இப்படி சொல்லிட்டாரு, என்ற மரியாதை அவர் எனக்கு தரையில்லைன்னு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் விரும்புவது என்ன தெரியுமா? என்ன அடுத்தவங்க மதிக்கணும், விரும்பணும் என்பது எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. கண்டிப்பாக அந்த மரியாதை மனிதனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அந்த அந்தஸ்தை மனிதன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழங்கியே ஆக வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய போதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை உள்ளவன் சொர்க்கத்தில வாசனை கூட நுகர மாட்டான், சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான்னாங்க. சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்கு ரெண்டு அடையாளத்தை சொன்னாங்க. தெரிஞ்ச ஹதீஸ் தானே? பெருமைக்கு ரெண்டு அடையாளத்தை சொன்னாங்க. அல் கிபர் பத்ருல் ஹக்கி வகம்துன் நாஸ், சத்தியத்தை புறக்கணிப்பது, மனிதர்களை அவமதிப்பது பெருமைன்னு சொன்னாங்க. நாம் மனிதர்களை அவமதித்தால் நம்ம எவ்வளவுதான் வணக்கசாலியாக இருந்தாலும் உள்ளத்தில் பெருமை இருக்குது. நாம் சில பொழுது நினைப்பதே இல்லை. சில கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களை கண்டா அவங்கள பார்க்கறதும் இல்லை, சிரிக்கிறதும் இல்லை, சலாம் சொல்லதும் இல்லை. கொஞ்சம் வசதியானவங்களை கண்டா அதுக்கு சிரிப்பு வேற, சலாம் வேற. அப்ப எனவே இது பெருமையின் அடையாளம். ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கம் வித்தியாசமானது கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கும் அன்பை கொடுக்க வேண்டும், நேசத்தை கொடுக்க வேண்டும். உயர்ந்த பணக்காரனுக்கும் நேசத்தை கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும். நான் ஏன் இதை பிரித்து சொல்றேன்டா, உலக வளமையில் நம்முடைய பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில், எல்லோருடைய பார்வையில், முஃமினுடைய பார்வையில் பிரிக்க முடியாது. அப்ப எனவே ஒவ்வொருத்தரும் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறான், அந்தஸ்தை எதிர்பார்க்கிறான். வெளிப்பார்வையிலே நான் உயர்ந்தவன் என்று காட்டுகிறான், ஆனால் உண்மையிலேயே அவன் உயர்ந்தவன், உண்மையானவன் என்பதை யார் தெரியுமா சொல்லணும்? மனைவி சொல்லணும். ரெண்டாவது பெற்றோர்கள் சொல்லணும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வரும்பொழுது அது வேற விஷயம். இப்ப நான் சொல்ற விடயத்துல என அதிகமாக அவன் சுயரூபத்தை எங்க காட்டுவான்? முதலாவது மனைவியிட்ட காட்டுவான். ஏன்னா 24 மணி நேரம் இருக்கிறது மனைவியோட தான். திருமணத்துக்கு பிறகு, திருமணத்துக்கு முன்னுக்கு வாப்பா உம்மா, திருமணம் முடிச்சு போனா மனைவியோட தான் இருப்பாரு. ஆனா இடைக்கிடைக்க வாப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவார். அல்லது வீட்டுக்குள்ள இருந்தா அந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, எப்படி நடந்து கொள்றாரு என்பது தெரியாது.
அப்ப முதலாவது என்ற கணவன் சங்கையானவன் சிறந்தவன் என்பதை மனைவி சொல்ல வேண்டும். உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவன். ரசூலா ஏன் சொன்னாங்கண்டா, இவர் உலகத்துக்கு எப்படியும் நடிக்கலாம், எப்படியும் பேசலாம், எப்படியும் தன்னை உருவப்படுத்தி காட்டலாம். ஆனால் உண்மையாக 24 மணி நேரம் இருக்கக்கூடிய மனைவி இவனை பற்றி அறிந்து வைத்திருப்பார். இவர் எப்படி, இவருடைய தொழுகை, இவருடைய நோன்பு எப்படி, இவருடைய பேச்சு வழக்கு எப்படி, இவர் வாயை திறந்தா உண்மை பேசுவாரா, பொய் பேசுவாரா, வாக்கு தந்தா மாறு செய்வாரா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னடா, இஸ்லாம் என்றா வீட்டுக்கு வெளியே பொண்டாட்டிட்ட இஸ்லாம் கிடையாது. வாடி போடி, அதை செய் இதை செய். எவ்வளவு பெரிய ஜாகிலியத்து உள்ளுக்குள்ள இருக்குதுன்னு நான் இன்ஷால்லா விளங்கப்படுத்துன்னு பாருங்க. இந்த மொழி இருக்க வேண்டும் சகோதரர்களே, வீட்டுக்குள் இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவுதான் உலகத்துக்கு நடிக்கலாம், நீங்க தலைவர், செயலாளர், நீங்க ப்ரொஃபசர், டாக்டர், எது வேண்டாலும் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட தகுதி தராதரம் என்பதை ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷன் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையாக அல்லாஹ்விடத்திலே சான்று பகரக்கூடியது உங்களுடைய திருமண உறவில் நீங்கள் இணைந்த உங்களது மனைவி, நீங்கள் வளர்த்த உங்களது பிள்ளைகள், உங்களை வளர்த்த உங்களது தாய் தந்தையர்கள் தான் நாளைக்கு சாட்சியாளர்களாக வரப்போகிறார்கள். அதனால வீட்டுக்குள்ள இஸ்லாம் இல்லைன்னு நினைச்சிடும் கூடாது, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைச்சிடும் கூடாது. இந்த இதயத்தின் மொழி என்று சொல்கின்ற பொழுது அது வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்ம உலகத்துக்கு கொடுக்கிறோம், நாட்டுக்கு கொடுக்கிறோம், ஊருக்கு கொடுக்கிறோம், வீட்டுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோசனம்? வீட்டுக்குள்ள இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் வீட்டுக்குள்ள இல்லை. ஆனா உலகத்துக்கு கொடுத்து என்ன பிரயோசனம்? உன் வீட்டில் இருந்து ஆரம்பி, உன்னிலிருந்து ஆரம்பி. அதற்கு நாம் ரெடி இல்லை. ஏனென்றால் அதான் நான் சொன்னேன், ஒவ்வொருவரும் தான் மதிக்கப்படணும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறோம், தான் கண்ணியப்படுத்தப்படணும் எதிர்பார்க்கிறோம். ஏன்? உலகத்தில பெருமைக்காக. ஆனா அல்லாஹ்விடத்தில் நான் கண்ணியவான் என்று பார்க்கப்படணும்டா யார்கிட்ட சர்டிஃபிகேட் வேணும்? யார சாட்சி வேணும்? மனைவியுடைய சாட்சி வேணும். மனைவி சொல்லணும், அடிச்சு சொல்றேன், நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் மனசுல கை வச்சு பார்க்கணும். ஏண்ட மனைவி நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன பத்தி கேட்டால், ஏண்ட கணவனியா அல்லாஹ், 5 நேரம் தொழக்கூடியவனியா அல்லாஹ், உன்னிடத்துல துவா கேட்கக்கூடியவனியா அல்லாஹ், எனக்கு எல்லா நாளை மறுமையில் உங்களை பற்றி என்னை பற்றி அல்லாஹ்விடத்தில் எங்கட மனைவி வந்து, யா அல்லாஹ், இவர் 5 நேரம் தொழக்கூடியவர், இபாதத் செய்யக்கூடியவர், வணக்க வழிபாடுகளை சரியா செய்யக்கூடியவர், குர்ஆன் ஓதக்கூடியவர், உண்மை பேசக்கூடியவர், நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படக்கூடியவர், பொய் பேசாதவர், ஏமாற்றாதவர், ஏண்ட தாய் தந்தையர்களோட, அவருடைய தாய் தந்தையர்களோட குடும்ப உறவுகளோட நல்ல முறையில் நடக்கக்கூடியவர் என்று ஏண்ட மனைவி சொல்வாள். அப்படி சொல்லக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். அந்த நிலையில தான் மனைவியை வச்சிருக்கிறோம் என்று நாங்க எத்தனை பேர் எங்களால தைரியமா சொல்ல முடியும் என்பதை நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. சொல்ல வேணாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்னும் ஒன்று இருக்கிறது. உலக விவகாரங்கள்ல நீங்க எதைத்தான் கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைகிறாங்க இல்லை என்றால் அது வேற விஷயம். மறுமையின் விவகாரத்தில் உங்களுக்கு தெரியும், எந்த விடயத்தில் மறுமையில விவகாரங்கள்ல எப்படி நம்ம நடக்கணும், எப்படி அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க. சில பொழுது பெருநாளைக்கு 4 புடவை சாரி வாங்கி கேட்டாங்க, நம்ம 2 தான் வாங்கி கொடுத்துட்டோம்டா, பார்த்தீங்களா நீங்கள் எனக்கு 2 வாங்கி தர இல்லை, நீங்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்றீங்கன்னு சொன்னால் அதில் எந்த பிரயோசனம் இல்லை, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அன்பு, பாசம், நேசம் திருமண வாழ்க்கையில் அது வேற விஷயம். நாம் சொல்ல வருவது என்னென்றால், மறுமையில விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அடியார்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடிப்படை கடமைகள் விஷயத்தில் பிழை விட்டு அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பிழை விட்டு நம்ம என்னதான் ஊருக்கு உலகத்துக்கு எதை காட்டினாலும் அதில் எந்த பெருமதியும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டுக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்தா என்ன செய்வாங்க, வீட்டில் இருந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்கப்பட்டது. அப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, கான ஃபி மிஹனத்தி அஹ்லிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் வீட்டுக்குள்ளே இருந்தா என்ன செய்வாங்க என்று சொன்னால், குடும்ப வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். குடும்ப வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். யாரு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை போல மனிதர் அல்ல, எங்களை போல மனிதர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வேலையில் ஈடுபடுவார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்துல் பாரில இந்த செய்திகளை நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க.
ரசூலுல்லாஹ் என்னென்ன விஷயங்கள் செய்வாங்கிறத வேற ஹதீஸ்கள் சொல்லுது. ஆட்டுல பால் கறப்பார்கள், ஆட்டுல பால் கறப்பார்கள், பிஞ்ச செருப்ப தைப்பார்கள், பிஞ்ச ஆடைகள் கிழிந்த ஆடைகளை தைப்பார்கள், மாவு ரொட்டிக்கு மாவு பெனஞ்சும் கொடுப்பாங்க, ஆடைகளை சுத்தப்படுத்துவார்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் செய்வானோ, வேற ஹதீஸ் சொல்லுது, வீட்டில் உங்களை ஒருவர் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்வாரோ அதை செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்தார்கள். வீட்டில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யாங்க. நம்ம என்ன செய்யறோம்டா, வீடு கூட்டுறது யாரு? யாரு? பொம்பளைகள். சாப்பாடு சமைக்கிறது யாரு சொல்லுங்க? பொம்பளைகள் தானே? பொம்பளைகள் தானே? ரைட். உடுப்பு கழுவுறது யாரு? பொம்பளைகள் தானே? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா மாட்டி விடுறாருன்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பயப்படாங்க, தைரியமா சொல்லுங்க. அப்படிதானே? பெண்கள் தான் இதை செய்யணும்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரம் காட்டுங்க ஆகும். பெண்கள் தான் இதை செய்யணும்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஒரு ஆதாரம் காட்டுங்க ஆகும். நான் ஆதாரம் காட்டுறேன் புகாரில இருந்து, வீட்டு வேலையை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கண்டு. நம்ம என்ன சொல்றோம்? எல்லாம் மனைவி செய்யணுண்டு. அப்ப ஆதாரம் இல்லாத நம்ம சொல்றோம். ஆதாரம் எங்க இருக்குது? வீட்டு வேலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். என்ன அர்த்தம் என்ற அன்புக்குரிய சகோதரிகளே, அதனால பெண்கள் எல்லாம் காலையில சுபத்தோடு படுத்து 12 மணிக்கு எழுமணும், காலை சாப்பாடு தேவையில்லைன்னா அதில் நாளையோட டிவோர்ஸ்ல தான் முடியும் எல்லாம். அது வேற விஷயம், விளைஞ்சா அதங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. பெண்களுக்கு கடமை என்பது கிடையாது, அவர்களுக்கு சுன்னத் என்பது கூட கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னண்டா, நாம் கணவன் மனைவியா சேருகின்ற பொழுது உடன்படிக்கையின் அடிப்படையில் நான் உழைக்கிறேன், நீ வீட்டு வேலையை கவனிச்சுக்க என்பதை நாம் மறைமுகமான எழுதப்படாத ஒரு யாப்பாக வைத்திருக்கிறோம். அது சுன்னா அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவேளை மனைவிக்கு இயற்கை உபாதை, அதாவது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் ஏற்படுகிறது என்றால் அவங்களுக்கு உடலியல் ரீதியான சில கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். சில பொழுது அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. கணவன் அதை புரிஞ்சுக்கணும். உணர்வுகளை புரிகின்ற மொழி தெரிஞ்சிருக்க வேணும் கணவனுக்கு. சில பொழுது மனைவியினுடைய கஷ்டங்களாக கூட பார்க்கறது இல்லை கணவன்மார், எல்லாம் மெஷின் மாதிரி. அவ என்ன கஷ்டப்படுறாள், என்ன நிலையில இருக்கிறாள், என்ன சூழ்நிலை இருக்கிறார், ஒன்றுமே பார்க்கறது இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ் நல்லவர்களும் இருக்கிறார்கள் பெரும்பாலும். நான் ஏண்டால் நிறைய பேர் எல்லாரும் என்ன செய்வாங்க, நான் தவா செய்கிறேன் சொல்லி போட்டு எல்லாரும் மாஷா அல்லாஹ் பெரிய தாயிகள்னு சமூகத்துக்கு காட்டிக்குவாங்க. மனைவிட்ட போய் கேட்டா அவர் ஒரே பொய் சொல்லுவாரு, ஏமாத்துவாரு. நிறைய நல்ல பெருசா இபாதத்துன்னு போறாரு, ஆனா செலவுக்கு காசு தர இல்லை. எப்ப பார்த்தாலும் சுடுமூஞ்சி எரிஞ்சு விழுகிறது. ஆனா இங்க வந்தா பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க வாங்க எல்லாரோட சிரிப்பு, பச்சை முனாஃபிக்தனம். புரிஞ்சு கொள்ளுங்க சகோதரர்களை, சாதாரண விஷயம் அல்ல. எத்தனை பெண்கள் தெரியுமா, எத்தனை பெண்களுடைய மனக்குமுறல்கள் அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியில, ஆனா மனசுல தேங்கி இருக்கு. நம்ம ஏன் இதை புரிஞ்சு கொள்ளாம வாழ்றோம் சகோதரர்களே? கல்யாணம் முடிச்சு வந்துட்டா நம்ம நினைச்சிட்டு அவங்க அடிமை அல்ல, வேலைக்காரி அல்ல, உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தையும் தாண்டி எப்படி உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார், உங்களோட மார்க்கத்துக்கு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்கண்டா அந்த உதவியாளர்களை நீங்கள் நல்ல முறையில் கவனிப்பது, கண்காணிப்பது, பக்குவப்படுத்துவது, அன்பாக இருப்பது, அந்யோன்யமாக இருப்பது, கருணையோடு பரிவோடு அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு இருப்பது என்பது கடமை. நாம் இதை கடமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் இதை பத்தி கேட்கப்படும் சோதர்களே. நிறைய பேர் நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சஹாபாக்கள் கேட்கிற பொழுது என்ன சொன்னாங்க? ஆயிஷா நாயே, வெளியில இருக்கிற பொம்பளை சொல்ல இல்லை, சொந்த மனைவி சொல்றாங்க. அதுதான் விஷயம். ஆயிஷா நாயே சொன்ன, ஏண்ட கணவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டு வேலைகளில் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில செய்திகளை எடுத்துக்கிட்டால் ஆயிஷா நாய் மாவை பிணைஞ்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. புகாரில் வருது, மாவை பிணைஞ்சிட்டு தூங்கிடுவாங்க. ஆடு சாப்பிட்டு போகும். ஆடு மாவு ரொட்டிக்கு பிணைகிற மாவுக்கு தானே, அதை பிணைஞ்சு வச்சால் அவங்க அப்படி அந்த வயசுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படி அசந்து தூங்கிடுவாங்க சில நேரத்துக்கு. அந்த மாவை ஆடுகள் சாப்பிட்டு போகும். இப்படியெல்லாம் ஆயிஷா நயந்திருக்கிறாங்க. இதே நம்மட பொண்டாட்டி இப்படி இருந்தா, இன்றைக்கு டிவோர்ஸ் எப்படி வருதுன்னு சொன்னால் சில காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன காரணங்கள் சொல்லுவாங்க தெரியுமா? ஒழுங்கா சமைக்க தெரியாது, சமைக்க தெரியாது, நீ கத்துக்கொடு. அவ சமைக்க இல்லையா, நீ சமை, என்ன பிரச்சனை இதுல? நீங்க சமைச்ச நன்மை இல்லையா? நான் ஒரு உதாரணமா சொல்லுங்க, நான் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தர்மம் செய்கிறேன், ரோட்ல போற ஆட்களுக்கு சோத்து பார்சல் வெள்ளிக்கிழமையில கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க.
பார்த்தா பொண்டாட்டி சொல்லுவா ஒரு நாள் கூட சமைச்சது இல்லை அப்படின்ட்டு. அப்ப வீட்டில் உனக்கு சமைச்சு உன்னை பொண்டாட்டி கொடுக்கறத கேவலமா பார்க்குற நீ, ரோட்டோரத்தில் இருக்கிற மிஸ்கினுக்கு கொடுக்குற சதக்காவை நீ பெருசா பார்க்குற காரணம் என்னண்டா 4 பேர் ஒன்ன பார்க்குறான், 4 பேர் ஒன்ன பார்க்குறான். அப்ப நெருக்கமாக இருக்கிற மனைவிக்கு கொடுப்பதை, நெருக்கமாக இருக்கிற உறவினர்களுக்கு கொடுப்பதை இபாதத்தாக பார்க்காத சமூகம் வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதை ஒரு இபாதத்தாக பார்க்கிற அதே நேரம் ஒரு பெருமைக்காக என்ன எல்லாரும் கண்ணியப்படுத்துற நான் கொடைவள்ளல் அல்லது நான் கொடுக்கிறேன் என்பதை புரிஞ்சுகொள்ள என்பதற்காக நடந்து கொள்கின்ற முறை என்பது பிழையான முறை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? சதக்கா நீங்க வெளியே கொடுத்தால் ஒரு நன்மை, உறவுகளுக்கு கொடுத்தா 2 நன்மை. அதெல்லாம் நமக்கு விளங்காது. உறவை சேர்றது. அப்ப உறவை சேர்வதில் மிக நெருக்கமானவர் யாரு? மனைவி, உம்மா அப்பா. அவங்களோட விஷயத்துல நம்ம கணக்கெடுக்கிறதே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க சதக்கா கொடுக்காட்டியும் பரவாயில்லை, மனைவிக்கு கேட்கிற 200, 2000, 3000, 5000, 10,000 வைங்கள மாசத்துக்கு, அதுக்கு மேல நீங்க தர்மம் கொடுங்க, சதக்கா கொடுங்க, மனைவி கொடுங்க, நன்மையா போயிடும். மனைவிக்கு நீங்க கொடுக்கிற, மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுக்கிற ஒவ்வொரு செலவினமும் சதக்கான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாயில ஊட்டுகின்ற கவளம் அப்படின்னு சொன்ன என்ன? நீங்க வாயில ஊட்டுகின்ற கவளம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அப்படியே எடுத்து வாயில வச்சு போட்டு அடுத்த நாள் திட்டி திட்டிக்கிறது அல்ல. இது ஒரு முறை தீத்தி விடுறதுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல. வாழ்நாள் முழுக்க உழைத்து கொடுப்பதை சொல்லப்படுகிறது, சிலேடையாக சொல்லப்படுகிறது, மஜாஸாக. அப்படின்னா ஒரு நாளைக்கு பேத்தேன்னு சொல்லி போட்டு கேட்க வெட்டி போட்டு தீத்திட்டு வர மௌலவி பயான்ல சொல்றாரு, நீங்க வெட்டிட்ட தீத்துறத சதக்கா, அதனால வெட்டி கொடுங்க. முதல்ல அது ஹராம். பேர்தேங்கிறது கொண்டாடுறது யூத கலாச்சாரம், வேற மத கலாச்சாரம், அது வேற விஷயம். தீத்திட்டாரு அது சதக்காண்டு. ஹராத்தை சொல்லி பிஸ்மி சொல்லி சாராயத்தை குடிக்கிற மாதிரி, பிஸ்மி சொல்லி சாராயத்தை இதல்ல. இத ஹதீஸுக்குள்ள பிழையான அர்த்தம். வாழ்நாள் முழுக்க நீ அவளுக்கு ஊட்ட வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும், அவளுக்காக உழைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்ப நம்முடைய வேலையை சரியா செஞ்சுட்டு மேலதிகமா அவர்களுக்கு உதவி செய்வது என்பது நம்முடைய அந்தஸ்தையும் தரஜாவையும் கூட்டுமா இல்லையா, நன்மை தருமா இல்லையா? நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் இஸ்லாமிய பற்றோடு இஸ்லாமிய விழுமியங்களை, இஸ்லாத்தினுடைய போதனைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற நாம் கணவன் மனைவி உறவில் சீராக இருக்க வேண்டும் சகோதரர்களே. வேற இன்றைக்கு பிற மத கலாச்சாரம் நாங்க ஒன்றித்து இருக்கிறதுனால ஊடுருவி இருக்கிறது. மாமியார் என்ன செய்யணும், கொஞ்சம் மகனை கூப்பிட்டு, மாமியார்னா மனைவியினுடைய மாமியார், அப்ப யார் கணவனுடைய உம்மா, மாமியார் கூப்பிட்டு மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்க, கொஞ்சம் அளவோட வச்சுக்க அப்படின்னு. இல்லை, அளவோட வைக்க தேவையில்லை, அன்பாயிரி, அளவு கடந்திரி. கணவன் மனைவி உறவுல உம்மாமார் தேவையில்லாமல் நுழையக்கூடாது. உம்மா என்பதனால எல்லா அருகதையும் இருக்குதுன்னு நினைச்சிடவும் கூடாது. நிறைய பிரச்சனைகள் கணவன் கல்யாணம் முடிச்ச போற பொம்பளை ஆயிடுவாரு, எல்லாத்தையும் இம்மாட்ட கால் பண்ணி சொல்லுது, அவ இப்படிமா, அவளுக்கு இப்படி, அவளுக்கு இப்படி. இம்மாவும் அங்கே இந்த ஐடியா சொல்லுது, அவளுக்கு இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி சொல்லு. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? சில விடயங்களை மன்னிக்க வேண்டும், சில விடயங்களை மறக்க வேண்டும், சில விடயங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், சில இடங்கள்ல அன்பாக சொல்லணும். இப்ப உதாரணமாக ஒரு புதுசா எங்கேயாவது ஒரு ஸ்கூலுக்கு படிச்சு கொடுக்க போறாரு, அல்லது புதுசா யாராவது ஒருத்தவங்க சந்திச்சு ஏதாவது பேசுறாங்க, கேட்குறாங்க, எங்கேயாவது யாரோடையாவது சந்திக்கும் போது பேசும்போது ரொம்ப கனிவா அன்பா பேசுவாங்க. அது கூடுமா கூடாதா சந்தர்ப்பத்தை பொறுத்து வித்தியாசப்படும். ஆனால் கூடவே இருக்கிற மனைவியோட அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், என்ன செய்ய சோமா வைங்க, புறவு பேசுறேன், ஹலாலாக நல்லா பேசுங்க, சோமா என்ன செய்தி, என்ன வேணும், அன்பா பேசுங்க. அதை பேசுறதுக்கு ரெடி இல்லை, ஏன்னா இது ஹலால் இபாதா. ஆனா அது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஹராம். ஆனா வைங்க, சொல்லுங்க என்ன செய்தி, சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அவர் திரும்ப என்ன செய்தி, சொல்லுங்க சொல்லுங்க, இப்படியே போகும், 1 மணி நேரம் போகும். அது ஹராம். ஆனா அதுல இன்பம் தெரிகிறது, ஷைத்தான் காட்டுகிறான், இபாதத்தை செய்ய விட மாட்டான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அன்பாக பேசுங்க, மனைவியோட பேசுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கொடுங்க, உணர்வுகளை புரிஞ்சு வாழுங்க. இதுதான் சகோதரர்களை இதயத்தினுடைய மொழி. ஒரு பெண் சொல்லாமல் அவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும். எந்த நிலையில எப்படி இருக்கிறாள், அவருடைய சூழ்நிலை என்ன, அவருடைய நிலை என்ன. சில நேரத்தில் அவங்களுக்கு, பெண்களுக்கு பல வகையில் அழுத்தங்கள் இருக்கும். காலையில எழும்புனா அவருடைய வேலையினுடைய அந்த ஷெட்யூலை பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், காலையில 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு போறோம், 3 மணிக்கு திரும்பி வரேன்னு சொல்லுவோம். மனைவியை பத்தி கேட்டா என்ன சொல்லுவோம், மனைவி வீட்டில் ஃப்ரீயா இருக்கிறாங்க, சும்மா தான் இருக்கிறாவ. பொன்னாட்டி என்ன செய்யறா, சும்மா இருக்கிறா. காலையில 4 மணிக்கு எழும்பி
குளிச்சு துப்புரவாகி பிள்ளைகளை குளிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி அவங்கள உடுத்தி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சு பெக் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிட்டு திரும்ப சட்டிப்பான கோப்பையில் கழுவி முடிச்சு அவங்க சுத்தமாகி திரும்ப அவங்க ஏதாவது அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு குளிச்சு திரும்ப பகலைக்கு சாப்பாடாக்கி பகலைக்குரிய அந்த வேலை இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்குள்ளே யாராவது விருந்தினர் வேற வந்துட்டால் அதுக்கு வேற ஏற்பாடு, அதுக்கு பிறகு உமாக்கு வாப்பாக்கு கால் பண்ணி எல்லாம் பேசி முடிஞ்சு திரும்ப பகலைக்கு சாப்பிட்டதை கோப்பை அது எல்லாத்தையும் கழுகி எல்லாம் முடியும் திரும்ப அசருக்கு டீக்கு ஆள் வந்துடும். ஆள் மாப்பிள்ளை வந்து அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். திரும்ப அப்படியே ஆரம்பித்தா அப்படியே எடுத்துகிட்டு போனால் 12 மணி ஆகும். கேட்டால் வீட்டில் பொண்டாட்டி என்ன செய்கிறாங்க? சும்மா இருக்கிறா. அப்படிதானே? யாராவது பொண்டாட்டி ஜொப்புக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டி படித்து கொடுக்க போகிறேன். என்கிட்ட பொண்டாட்டினா ஜொப் செய்கிறா, அவங்களோட பொண்டாட்டி வீட்டில் சும்மா தான் இருக்கிறா. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? 8 மணிக்கு போவாங்க, 2 பாடத்தை எடுப்பாங்க, இடையில ஒரு ஆஃப் கிடைக்கும், அவங்க சாப்பிடுவாங்க, குளிப்பாங்க, பேசுவாங்க, வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, திரும்ப ஒரு பாடம் எடுப்பாங்க, ஆஃப் கிடைக்கும், 2 மணிக்கு சைன் அப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன பொண்டாட்டி ஜாப் செய்கிறா, வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்கிறாங்க. சுத்த மடத்தனமா இல்லையா? இப்போ நினைக்கும் போது நம்ம யோசிக்கிறதே பிள்ளைன்னு விளங்குதா இல்லையா? அன்புக்குரிய சகோதரிகளே, இதெல்லாம் புரியணும். யார் புரியுறது? இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாம்னு சொல்ல நம்மகிட்டயே இந்த விஷயம் இல்லைண்டா வேற யாரு தான் இதை செய்வார்கள்? அன்புக்குரிய சகோதரிகளே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சிறந்த கணவனாக இருக்க வேண்டும். அன்பை பண்பை பாசத்தை நேசத்தை கொடுத்து மனைவியை மகிழ்விக்கக்கூடிய கணவனாக. ஹதீஸ் எல்லாம் மூலைமார் எடுத்த உடனே பெண்கள் ஃபித்னா, பெண்களுக்கு இப்படி இருக்கணும், ஆண்கள் தான் அதிகாரிகள், கட்டுப்படுத்தணும். அதிகாரத்தை அன்பால கொடுக்க இயலாதா? அதிகாரத்தை அன்பாக காட்டவும் இயலும். ஒரு பிரின்சிபல் இருக்கிறார், ஒரு அதிபர் இருக்கிறார் என்றால் அவர் எல்லாரையும் அன்பாக சொல்லவும் இயலும், அதிகாரத்தை காட்டவும் இயலும். அதே மாதிரி தான் அதிகாரத்தை அன்பாக கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது எந்த ஒரு மனிதரையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து திட்டி ஏசி இருக்கிறார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சரி வீட்டுக்குள்ள அவங்க இருந்தது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, வீட்டு வேலைகளில் இருப்பாங்க, ஒரு நாள் கூட மனைவிமார்களை கோவப்படுத்த மாட்டாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய டேட், அதாவது ஒவ்வொரு மனைவியோட ரசூல் ஸல்லல்லாஹு இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த நாளில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவியோட வீட்டிலேருந்து ஒரு சாப்பாடு வருது. ரசூலோட நாளில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி எனக்கு கொடுத்து அனுப்பணும். ஆயிஷா நாயகி கோவம் வந்துட்டு கோப்பை எடுத்துட்டு உணவு கொண்டு வர கோப்பையை எடுத்துட்டு வராங்க. அடிமை எடுத்துட்டு வந்து ஆயிஷா நாயகியோட வீட்டில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களோட மனைவி அடுத்த மனைவியோட பேரை சொல்லி சொல்றாங்க, இவங்க தந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆயிஷா நாயகி எந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு அவ கொடுக்கணும்? பொம்பளைகளோட தோரணையில் அவங்க யோசிக்கிறாங்க, இது ரோசம், ஒரு அடிதான் அடிச்சாங்க, கோப்பை பறக்குது. யார் அடிச்சது? ஆயிஷா நாயகி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பார்த்துட்டு சிரிச்சாங்க, அவ்வளோதான். இதே நம்மட வீட்டில் கோப்பை பறந்தா அங்கே என்ன பறக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, காரத் உம்முக்கும், உங்களோட தாய் ரோசத்தால செஞ்சிட்டாங்க, அவ்வளோதான், விட்டுருங்க. உங்களை பார்த்து சொன்னாங்க, நம்மளை பார்த்து சொன்னாங்க, உங்களோட தாய் யாரு? அந்த இடத்துல உங்களோட தாயின்னு தான் சொன்னாங்க, காரத் உம்முக்கும். இப்போ இது எங்களுக்கு சொன்ன அட்வைஸ். அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஆயிஷா ஜா ஷைத்தானுக்கி, நன்மை செய்யும் போது மலக்குமார் உதவி செய்வாங்க தானே, அது மாதிரி நம்ம பாவம் செய்யும்போது ஷைத்தான் உதவி செய்வான். இப்போ ஒன்ற இடத்துல ஷைத்தான் வந்திருக்கிறான், ஷைத்தான் ஒன்ற இடத்துல வந்திருக்கிறான், கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக இதை புரிஞ்சுக்குங்கன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் தப்பாக விளங்கிடக்கூடாது, எங்களுக்கும் சொல்லிட்டாங்க, உங்களோட தாய் ரோசத்தில் செஞ்சுட்டாங்க, இதை சீரியஸாக எடுத்துடாதீங்க. பிறகு இதை ஆதாரமாக காட்டுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு மனைவிமாரும் நம்ம அடிக்கலாம், கோப்பையை உடைக்கலான்னு ஆதாரமாக எடுத்துடக்கூடாது. இங்கே ரசூலா என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. இதுதான் வீட்டுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் அவர்கள் மனைவியை புரிந்து கொண்ட வெளிப்படுத்திய அந்த சிரிப்பு, இதயத்தின் மொழி வெளிப்படுத்தினாங்களே. ஆயிஷா நாயகி தவறுகளை வாழ்நாளில் திருத்துக் கொள்ள அந்த ஒரு புன்னகை போதுமாக மாறியது. அதுதான் புரிஞ்சு கொள்ளணும் சகோதரர்களே. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கிறாங்க. பள்ளியில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வரார், கிராமப்புறத்து அரபி, அவருக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. துல்ஹுவைஸ்ரா அல் யமானிங்கிறவர் உஸூதுல் காபா இப்னுல் அஸீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாரு இவர பேரை. இந்த செய்தி வருது எப்படின்னா, துல்ஹுவைஸ்ரா தமீமின்னு ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பச்சை முனாஃபிக், அவர் வேற. துல்ஹுவைஸ்ரா தமீமி, அவர் முனாஃபிக். துல்ஹுவைஸ்ரா அல் யமானிங்கிறவர் முஃமின் சஹாபி, அவர் தான் வாராரு. வந்து பள்ளிக்குள்ளே வந்தார், சஹாபாக்களுக்கு கிளாஸ் நடந்துட்டு, நம்ம பள்ளியில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ஒருவர் வாரார், வந்து அப்படியே அவருடைய ஆடை உயர்த்தினார், மூலையில் உட்காந்து சிறுநீர் கழிக்கிறாரு. நம்ம என்ன செய்வோம்? இருக்கிற பொருள் கம்பை எல்லாத்தையும் அடித்து ஓடுன்னு தேத்தி விடுவோம். சஹாபாக்கள் எழும்புனாங்க,
பிடிக்கிறதுக்கு எழும்புனாங்க. ரசூல் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க, அவர் சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பொறுங்க. பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் வணங்குற மாளிகை, அல்லாஹ் சுஜூத் செய்கிற மாளிகை அசுத்தப்படுத்துறது எவ்வளவு பெரிய பாவம். ரசூல்லா என்ன சொன்னாங்க? கொஞ்சம் இருங்க. சிறுநீர் கழிச்சுக்கு போறோம். ரசூல்லா சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணி எடுங்க, சுத்தப்படுத்திடுங்க, முடிஞ்சுது. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, பள்ளிவாசல்ல இப்படியெல்லாம் அசுத்தம் பண்ணக்கூடாது, இது தொழுகிறது திக்ருக்கு துவாக்குரிய இடம் என்று சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தோடு பேசிய மொழி, இதயம் புரிந்து கொள்கின்ற மொழி. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழி. இதே அவரை அடிச்சு ஏசி திட்டி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர் எழும்பி ஓடுவார், பள்ளி முழுக்க நாசமாயிரும். ஒன்று. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன் வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன், நீங்க அனுப்பப்பட்டதெல்லாம் இலேசுபடுத்தக்கூடியவர்களாக நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர கஷ்டப்படுத்துவதற்காக அனுப்பப்படவில்லை. அவருக்கு தெரியாது, தெரிஞ்சா செஞ்சிருப்பாரா? செய்ய மாட்டார். அதே நேரம் தவற வேணும்னு தெரிஞ்சிட்டு செஞ்சா கடுமையா இருந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு மொழிதான். தெரியும், ஈமான்ல அந்தஸ்துல கூடினவங்க அப்படி செய்ய விட மாட்டாங்க ரசூல்லா. அதனால ரசூல்லா எல்லாத்தையோட மென்மையா நடந்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. 3 பேர் தபூக் யுத்தத்துக்கு வரையில நியாயமான காரணம் இருந்தது. ரசூல்லா ஒதுக்கி வச்சாங்களா இல்லையா? பேசாம இருந்தாங்களா இல்லையா? ஏன்? அவங்களோட ஈமான்ட தரம் வேற, அவங்களோட நடந்து கொண்ட மெத்தட் வேற. அந்த இடத்துல அப்படித்தான் இருக்கணும். நல்ல இபாதத்தோட இருக்கிற ஒரு ஆள் நான் இதுக்கு போற இபாதத் செய்யலன்னு விட முடியாது. ரசூல்லா அதாவது காபிர் மாலிக், முரார்ச்சி பின் ரபீக், ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரோடையும் அப்படியே பேசாம அவங்களோட புறக்கணிச்சிட்டாங்க. குர்ஆன் வசனம் இறங்கி மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப எனவே அங்கு கடினமாக நடந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு புரிந்து கொண்டாங்க. அதனால அவங்களோட ஈமான் வேற நாட்டு மன்னர் எல்லாம் அழைச்சாங்க, வாங்க காசு தாரம் பணம் தரணும். போயில்லை. ஏன் போயில்லை? ஈமான் தெரியும், ரசூலுக்கு தெரியும், இவங்க ஒரு காலமும் தவறத்தான் திருத்திக் கொள்வாங்களே தவிர தவறுக்குள்ள போக மாட்டாங்க. விளங்குதா? சரியா புரிஞ்சு சொல்லணும். அங்க நடந்து கொண்ட மெத்தட் வேற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களோடு நடந்து கொண்ட முறை வேறு. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தெரியாதவர்களோடு அன்பாக நடக்கணும், பணிவாக இரக்கமாக புரிகின்ற மொழியிலே மென்மையாக சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகாக என்ன செய்றாங்க? சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதையும் தாண்டி சகோதரர்களே, குடும்ப விஷயம் அதே மாதிரி தான். உம்மா வாப்பாட விஷயம் இருக்கும், தாய் தந்தையர்களுடைய விஷயம் இருக்கும், சகோதர சகோதரிகளோட விஷயம் இருக்கும். வெளியில போறதுக்கு முன்னால் இதுலயும் நம்ம சரியா இருக்கணும் சகோதரிகளே. நிறைய பேர் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு குடும்ப உறவுகள்ல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள எவ்வளவு கலகலப்பா இருக்கு அந்த குடும்பம். அக்கா தங்கச்சி சாப்பிடுவாங்க, ஒரே கோப்பை, அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவ்வளவு பாசமா இருப்பாங்க. அண்ணன் தம்பி அப்படித்தான் இருப்பாங்க. அவ்வளவு ஒரு பிணைப்பு இருக்கும். திருமணம் முடிப்பாங்க, பிள்ளைகள் வந்து விட்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரோசப்படுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. எப்படி பிரிவாங்க தெரியுமா? இவரோட அக்காட மகனும் தங்கச்சிட மகனுக்கும் 2-3 வயசு தான், சின்ன பிரச்சனை வரும். அதனால் ஒரே கோப்பையில் ஒரே தட்டில் ஒன்றா சாப்பிட்டு ஒரே கட்டில் ஒரே மெத்தையில் பக்கத்தில் படுத்து அப்படியெல்லாம் வளர்ந்த அக்காவும் தங்கச்சியும் என்ன செய்வாங்கன்னா 10 வருஷம் பேசாம இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த சின்ன பிள்ளை 2 பேரும் சண்டை பிடிச்சது. பார்க்குறோமா இல்லையா? அதாவது பருவ வயது அடையும் பொழுது பிரித்து போட சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொந்த அண்ணனும் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவும் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அதையும் கவனத்தில் கொள்ளணும். நினைச்சானே? அப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு இடத்துல வாப்பா என்ன செய்வார், அத்தா என்ன செய்வாங்கண்டா, அண்ணனுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பாசமாக நடக்கிறதாக தம்பி புரிஞ்சு கொண்டு வாப்பாவோடையும் பேச மாட்டேன், மூத்த அண்ணனோடையும் பேச மாட்டேன்னு சொல்லி 2-3 வருஷம் பேசாமல் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் எங்க? என் தந்தை எது செஞ்சாலும் பரவாயில்லை, நான் விட்டு கொடுக்குறேன். எங்க போச்சு அந்த விட்டு கொடுப்பு? ஏண்ட அண்ணன், மூத்த அண்ணன் எது செஞ்சாலும் பரவாயில்லை, நான் விட்டு கொடுக்குறேன். எங்க போச்சு அந்த விட்டு கொடுப்பு? நீங்க மன்னிக்கிற மன்னிப்பு எங்க போச்சுது? இந்த பண்பாடுகள் எல்லாம் எங்க போச்சுது? அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் மன்னிக்கிறதை நீங்க விரும்ப மாட்டீங்களா? என்ற வசனம் அது வெளியுள்ள மக்களுக்கு அல்ல, குடும்ப உறவுகள்ல வரணும் சகோதரர்களே. என் அண்ணனை மன்னிக்க ரெடி இல்லை, தம்பியை மன்னிக்க ரெடி இல்லை, அக்காவை மன்னிக்க ரெடி இல்லை, தங்கச்சியை மன்னிக்க ரெடி இல்லை. குடும்பம் சின்ன பின்னமாயிருக்குது. குடும்ப உறவுகள் பேசி பல வருஷம், வாப்பாட உம்மாட முகத்தை பார்த்து பல வருஷம், அண்ணன் தம்பி முகத்தை பார்த்து பேசி பல வருஷம், அக்கா தங்கச்சி முகத்தை பார்த்து பேசி பல வருஷம். ஆனா எல்லாரும் இபாதத்தோட இருக்கிறோம். இந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உறவை துண்டிப்பவர்களுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', உறவை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான்.
யாருக்காக வாழ்றோம் சகோதரர்களே? எதற்காக வாழ்றோம்? சின்ன சின்ன பிரச்சனை உலகத்தில். அதாவது ஒரு நிலம் இருக்குது, ஏதோ இந்த நிலத்தை வச்சு யாருக்கு கொடுக்கிறதுங்கிறதுல போட்டி போறாம, அதை வச்சு 2 குடும்பம் பிரிஞ்சிருக்கும். நெருங்கி பழகினவங்க பிரிஞ்சிருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில இடங்கள்ல தந்தை சொல்ல முடியாமல் 4-5 பிள்ளைகளும் சேர்த்து மானசீக ரீதியா தாக்கும் பொழுது தந்தையினுடைய உள்ளம் உடைஞ்சி சுக்குநூறா போய் எத்தனையோ தந்தைகள் அந்த மன அழுத்தம் தாங்கி அந்த ஸ்ட்ரெஸ் கூடி மரணித்தவர்கள் கூட ஏராளம் சகோதரர்களே. பிள்ளைற அடாவடித்தனம், பிள்ளை துடிக்கிற துடி, பிள்ளை செய்கிற அட்டூழியம், பிள்ளையினுடைய பாவச் செயல்களை கேட்டு 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 மானசீக ரீதியாக உளவியல் ரீதியான தாக்கத்துக்கு ஆளாகி அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போய் கோமா நிலைக்கு போன அல்லது ஒன்றுமே விளங்காத நிலைக்கு போன எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இந்த பாவம் எல்லாம் எப்படி இந்த மனிதனை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வைக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுடைய விஷயத்தில், தாய்தனுடைய விஷயத்தில் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களது இதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களது இதயத்தோடு உறவாட வேண்டும் சகோதரர்களே. வெறுமனே காசு கொடுத்த துவா செஞ்சேன் மட்டும் இல்லாமல், வாப்பா 2 நாள் எடுக்கையில் 3 நாள் ஃபோன் பண்ண இல்லைண்டா அப்படி டைம் கொடுக்காதீங்க. காலையிலோ மாலையிலோ ஒரு நாள் நீங்க தூரத்தில் இருந்தாலும் பேசி சுகம் விசாரிச்சிருங்க, கேட்டுருங்க. வாப்பா நான் உங்களுக்கு துவா செய்கிறேன் வாப்பா என்று சொல்லுங்க. வாப்பா உங்களை அல்லாவுக்காக நேசிக்கிறேன் வாப்பான்னு சொல்லுங்க. உம்மாவை பார்த்து சொல்லுங்க, உம்மா உங்களுக்காக நான் துவா செய்கிறேன்மா, எனக்காக நீங்க துவா செய்யுங்க. உலகத்திலே சாதித்த மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் இருந்தது தாயினுடைய பிரார்த்தனை சகோதரர்களே. இமாம் புகாரி அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ். இமாம் புகாரி இன்று குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது. 3 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ், குர்ஆனுக்கு அடுத்தது அஸ்ஸஹு கிதாப் பஅத கிதாபில்லாஹ். புகாரி புகாரி புகாரின்னு சொல்றோமே, தாயினுடைய பிரார்த்தனை. இமாமுனா ஷாஃபி, இமாமுனா மாலிக் அவர்களை எல்லாம் இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது தாயினுடைய பிரார்த்தனை. இன்று இருக்கின்ற நீங்க அப்துல் ரஹ்மான் சுதேஷ் காபாவில் தொழுகிற அவருடைய தாயை பற்றி கேட்டு பாருங்க, அவர் சொல்ற விஷயத்தை. இன்று இருக்கின்ற அபுதாபியில் இருக்கக்கூடிய மிக பிரபலியமான காரி இத்ரிஸ் அபுக்கர், அவர் என்னோட பேசும்போது நான் அவர்கிட்ட படித்தேன் கிராத். அவர் என்னிட்ட சொல்லும்பொழுது, என்ன நீங்க உங்களோட உயர்வுக்கு உங்களோட இந்த அந்தஸ்து காரணம் என்னன்னு கேட்ட பொழுது உலக மக்கள் கேட்பாங்க. அற்புதமான கிராத் இத்ரிஸ் அபுக்கர், கேட்டு பாருங்க. அவர் என்கிட்ட சொன்னாரு, என்ன தாயிர பிரார்த்தனை தான் சொன்னார். சாதல் காமிதி உலகத்தில் ஒரு கட்டத்தில் குர்ஆனுடைய திலாவத்தில் முதன்மை இடத்துல இருந்த அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர். தாய் தந்தைக்காக வேண்டிய ஹரம் ஷரீஃபோட அந்த இமாமத் பொறுப்பை விட்டார். என்ன தாய் தாப்பனை கூப்பிட்டார மக்காக்கு வாங்கண்டு, அவங்க சொன்னாங்க பிறந்த ஊரை விட்டு எங்களால் வரையலாதுண்டு. அதனால அந்த கவர்மெண்ட் சொல்லிச்சு, நீங்க கூட்டிட்டு வந்தால் குடும்பத்தோடு நாங்கள் வீடு தாரோம் எல்லாம் தாரோம். ஆனால் அவங்களுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை உம்மா வாப்பாக்கு. நான் என் உம்மா வாப்பா விட்டுட்டு ஹரம் ஷரீஃபில் நான் தொழுகிறதுக்கு நான் ரெடி இல்லை. ஏன்னா உம்மா வாப்பா பார்க்கணும் என்பதற்காக வேண்டி ஹரம் ஷரீஃபை கூட விட்ட பெரிய காரி, உலகம் போட்டுகின்ற மிகப்பெரிய காரி சாதல் காமிதி, அடிச்சு பாருங்க, விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவான், மறு உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த மொழியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது வீட்டுக்குள்ள உம்மா பாப்பாவோட, கணவன் மனைவி விஷயத்துல, சகோதரர்கள் சகோதரிகள் விஷயத்துல, உறவினர்களுடைய விஷயத்துல, எல்லாருடைய விஷயத்திலும் வரணும். அதே மாதிரி தான் சகோதரிகளே, என்ன ஒருத்தன் கொல்ல வாரான், எப்படிப்பட்டவன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எப்படின்னு சொன்னால், சுமாமா இப்னு உசால், சுமாமத் இப்னு உசால் யார் இவரு? சஹாபாக்கள் இவரை கைதியா பிடிச்சிட்டு வராங்க, சிறை கைதியா பிடிச்சிட்டு வராங்க. அப்படின்னா யாரு? ஒரு கட்டத்தில் இவங்க முன்ன பின்ன இருந்தா அவர் இவளை கொண்டிருப்பாங்க. அப்படி நேற்று அவன் கையில மாட்டிருந்தா அவன் கத்திய கழுத்துல வச்சிருப்பான். அப்படிப்பட்டவர் அழைச்சிட்டு வராங்க. மஸ்ஜித் நபையில கட்டி போடப்படுது. சுமாமா இப்னு உசால் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபையில கட்டி வைக்கப்படுகிறது. கட்டி வைக்கப்பட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க, வந்து கேட்டாங்க, இப்ப சிறை கைதியா பிடிக்கப்பட்டு என்ன வேண்டாலும் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கேட்டாங்க, அவர் நினைச்சிட்டார் இதுக்கு பிறகு நம்மளோட உயிர் எப்படி, உயிர் போனாலும் ஓகே, அந்த ரெண்டுக்கும் அவர் தயார் நிலையில் இருக்கிறார். சுமாமா இப்னு உசால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மென்மையை பாருங்க, அவர்கள் அந்த இதயத்தோடு உரையாடிய அந்த மொழியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கேட்டாங்க, உங்களோட விஷயத்துல நீங்க என்ன கருதுறீங்க? சுமாமா சொன்னாரு, நீங்க என்ன கொண்டீங்கன்னு சொன்னா கொல்லப்படுறதுக்கு தகுதியானவன் தான் நான், ஓகே அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதே மாதிரி நீங்க என்ன விட்டுட்டீங்கண்டா உங்களுக்கு நன்றி உள்ளவன் ஒருவரை தான் நீங்க விட்டுறீங்க, நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நாங்கள் ரசூலை மன்னிச்சு விட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்தாங்க, இதே மாதிரி தான் நடந்தது. அடுத்த நாள் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 நாள் பார்த்தாங்க ரசூல். அடுத்த நாள் சொல்லிட்டாங்க ரசூல், அவரை விட்டுருங்க அப்பா அப்படின்னாங்க. விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, போகட்டும். உயிரே இதுக்கு பிறகு இல்லை என்று இருந்த ஒரு மனிதர் மீண்டும் ஒரு உயிர் கிடைக்கிறது. ரசூலை ஒன்னும் சொல்லல, இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி பெறுவீங்க, ஒன்னும் சொல்லல. அவுத்து விடுங்க. இந்த அவுத்து விடுங்க என்ற இந்த வார்த்தை
விட்டு விடுங்க என்று சொன்ன வார்த்தை சுமாமா இப்னு உசாலின் இதயத்தோடு பேசிய மொழி. போனாரு, பக்கத்துல ஒரு பேரிச்ச மர தோப்பு, அதுல இருக்கிற கிணறுல போய் குளிச்சாரு. குளிச்சுட்டு வந்து சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாரு, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ், நான் ரப்பா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றேன், உங்களை அல்லாஹ்வோட தூதராக ஏற்றுக்கொள்றேன், அதுக்கு சாட்சி சொல்றேன் சொல்லி போட்டு சொன்னாரு. இந்த உலகத்திலேயே எனக்கு மிக மிக வெறுப்புக்குரிய முகமாக உங்களோட முகம் இருந்தது, இன்று உலகத்தில் மிக மிக விருப்பத்துக்குரிய முகம் உங்களுடைய முகமாக மாறியது. காரணம் இதயத்தின் மொழி. உலகத்தில் எனக்கு மிக மிக வெறுப்பான ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்தது, ஆனால் இன்று உலகத்தில் மிக மிக விருப்புக்குரிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மாறிவிட்டது. உலகத்தில் நீங்க இருக்கிற இந்த ஊர் இருக்கிறதே, இதுதான் எனக்கு மிக வெறுப்புக்குரியதாக இருந்தது, இன்று அதுதான் மிக விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டது யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் சுமாமா இப்னு உசாலுக்கு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அல்லது நீங்க களிமா சொன்னா சொர்க்கம் கிடைக்கும் ஒன்னு சொல்ல இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் நடந்து கொண்டாங்க. 2 நாள் அவர்களோடு இருந்தால் அவர்களுடைய பண்பாடுகள் இஸ்லாத்துக்குள்ளே அவர்களை வர வைத்தது. உலகத்தில் நீங்க வார்த்தையால் பேசாமல் உங்கள் பண்பாடுகளால் அழைப்பு பணியை செய்து பாருங்கள், ஏராளமான தாக்கத்தை உள்ளத்திலே விதைக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர் முனையில் தாக்கியவர்கள், எதிரிகள் வாளால வெட்ட பார்த்தாங்க, கொல்ல பார்த்தாங்க, முடியாமல் போனது. கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல பார்த்தவர்கள் கடைசியில போராடி ஜெயிக்க முடியாது, அதாவது இந்த ஆயுதத்தால் செய்ய முடியாட்டி 2வது எடுக்கிற ஸ்டெப் என்னன்னா மானசீக ரீதியா டேமேஜ் பண்றது, மானத்தில் கை வைக்கிறது. 2வது ஸ்டெப் என்ன, அவர் மோசமானவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று கிளப்புவாங்க. முதலாவது எப்படியா தாக்கணும், அவரை கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க, அவரை சாத்தியமே இல்லை. யாரு? முனாஃபிக்குகள், கூட இருந்து குழி பறிக்கிற முனாஃபிக்குகள். அதுல தலைவர் யாரு? யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் பச்சை முனாஃபிக், யகூதிகள்ல இருந்து ஒரு முனாஃபிக். அவன் என்ன செஞ்சான், பனுல் முஸ்தலக் கூட யுத்தத்தில் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விபச்சாரி மாதிரி கதையை கட்டி பரப்பி விட்டான். அப்படியே இல்லையா? சஃபான் இப்னு முஅத்தல் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட அவர் தகாத முறையில் நடந்து கொண்டதா பரப்பிவிட்டான். இதான் கதை இது விரிந்த பரந்த ஒரு செய்தி. ஆனா இதுல சுருக்கமா புரிஞ்சு கொள்ள வேண்டாம், இந்த கதையை சோடிச்சது யாரு? அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இப்ப என்ன அர்த்தம், ஆயிஷா ஒரு விபச்சாரி, நஊது பில்லாஹி மின்ஹா, இப்படி காட்டி சமூகத்துல இப்படி எல்லாம் காட்டி பரப்பி ரசூலுல்லாஹ் ஒரு விபச்சாரியை தான் முடிச்சிருக்கிறாங்கிறத காட்ட வைங்க. மனைவி மோசமானவள்டா அதை வச்சு கணவனை டேமேஜ் பண்ணுது. ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னா சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. இப்ப 2வது குறுக்கு வழி என்ன, ஆயிஷா மேல கை வச்சா ரசூலுல்லாஹ் மீது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், அவருடைய மானம் டேமேஜ் ஆகும். அப்ப இதெல்லாம் ஒரு சீரற்ற குடும்பம், அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தேவை விலகுவார்கள் நினைச்சாங்க. அப்படி கட்டுக்கதையை உண்டாக்குனா அது ஒரு அருளாக மாறியது. அல்லாஹ் 10 வசனத்தை இறக்கி ஆயிஷா உத்தமி பத்தினின்னு அல்லாஹ் நிரூபிச்சு, அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய கற்புக்காக 10 வசனத்தை குர்ஆன்ல இறக்குறான். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன கனவாக காட்டப்படும் நினைச்சிருக்கலாம், கனவாக காட்டப்படும் 10 வசனம். உலகத்தில் நீங்க கியாமத்து நாள் வரை குர்ஆனை கையில எடுத்தவர் ஆயிஷா பத்தினி சொல்லாம கையில குர்ஆனை எடுத்தவர் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆயிஷா நாயை கண்ணியப்படுத்தினான். ஏன் நான் இப்ப சொல்ல வந்தேன்டா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை செஞ்ச அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மரணிக்கும் பொழுது மகன் வந்தாரு, மரணிச்சிட்டாரு. மகன் ஓடி வந்து சொன்னார், யார சொல்லலாம், என் வாப்பாக்கு உங்களோட உடுப்ப ட்ரெஸ்ஸை தாங்க போடணும், என் வாப்பாக்கு நீங்க தொழுவிக்கணும் யார சொல்லா. யாருக்கு? நம்மண்டா எனக்கு திட்டா ஏசிட்டா முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுவோம். மனைவியில கைய வச்சு கூடவே இருந்து எல்லா பிரச்சனைகள் காரணமாக இருந்த அந்த பச்சை முனாஃபிக்னு தெரிஞ்சும் ஆடையை கலட்டி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை பேருக்கு இது ஹிதாயத்தாக அமைகிறது? ஆடையை கலட்டி குடிச்சாங்க, கொண்டு போவாப்பா ரசூல்லா தொழுவிக்கணுமா, நான் போறேன். உமரலியான் பிடிச்சி ஆடையை பிடிச்சி இழுத்தாங்க. உமரலியான், யார் ரசூல்லா, முனாஃபிக் அவனுக்கு தொழுவிக்க போறீங்களா, அல்லாஹ் தடை செய்திருக்கிறானே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போய் தொழுவிக்கிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதன் வலா தக். நேரடியான தடை வரும் வரை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இதயத்தின் மொழி. இது எத்தனை பேருக்கு இது முடியும், சாத்தியம்? அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன ஒருத்தன் எதிர்த்துட்டாண்டா அவனுக்கு பதில் சொல்லாம தூக்கமே வராது, அப்படின்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மானத்தை சூறையாடி தன்னோட கூட இருந்து குளிபறிச்சு தன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி இல்லேண்ட வேதனையை மானசீக ரீதியா செய்தவனை கூட எவ்வளவு அழகாக நடத்துகிறார்கள். அதனாலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து படுத்திருக்கிறாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த சஹாபாக்கட கருத்தையும் அங்க சொல்றாங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து படுத்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அனஸ் பின் மாலிக் என்ன சொன்னாரு? ரசூலுல்லாஹ் மரணிச்ச நாள் ரொம்ப இருண்ட நாளாக எங்களுக்கு இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ்வளவு ஏன்னா அவங்க பேசினது, அவர்கள் வார்த்தையால் பேசல, சஹாபாக்களோடு உள்ளத்தால், அவர்களோடு உணர்வுகளோடு உள்ளத்தோடு உரையாடினார்கள். அதனால தான் பிரிவு கூட கஷ்டமாக இருந்தது சோர்களே. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மரணித்து அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்தை அப்படியே அந்த போர்வையை எடுத்துட்டு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டு, பி அபி வ அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்ற தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா அல்லாஹ், திபுத்த ஹய்யன் வ மையிதா, நீங்க வாழும் பொழுதும் மனமாக இருந்தீங்க, மரணிச்ச பிறகும் மனமாக இருக்கிறீங்க யா ரசூலான்னு சொன்னாங்களே. வாழும் பொழுது மனமாக இருந்தீங்க என்றால் உங்களது மொழி அப்படி உள்ளத்தில் செல்வாக்கு செலுத்தியது. மரணித்த பொழுதும் உங்களது மனம் குன்றிவிடாது, இதயத்திலே அது ஊடுருவி கொண்டிருக்கும், இதயத்திலே உறவாடி கொண்டிருக்கும், இதயத்தோடு உரையாடி கொண்டிருக்கும் என்பதைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குரலாக அங்கே சொன்னார்கள். அந்த மொழி எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தால் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.